இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர், எலக்ட்ரிக் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லார் முகத்துலேயும் அந்த தோசை கறி சந்தோஷம் தெரியுது. நானும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அருள்பதி சார், திருப்பூர் சுப்பிரமணியம், மன்னார் சார், ஒரு சிலர்கிட்டலாம் நான் பேசினதில்லை. பட் யாரெல்லாம் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருள்பதி சார், இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இதில் எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. அவங்கெல்லாம் இருக்கிற லெவலில் வந்து வேறு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்காக வந்து ஒரு 10 பேர்கிட்ட சண்டை போட்டு பேசி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்க இருக்கிற அந்த வேலைக்கு வந்து நியாயமாக ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சிவா சார், படம் வந்து ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் லேட் ஆச்சு. லேட் ஆகும்போதெல்லாம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்மா கேட்பாங்க, என்னப்பா எப்பப்பா படம் ரிலீஸ் ஆகும், எப்பப்பா ரிலீஸ் ஆகும்னு. அம்மா கேட்டு முடிஞ்ச உடனே நான் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறது சிவா சாருக்கு தான், அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு தான். என்னென்ன இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா எப்போ நான் படம் ரிலீஸ் ஆகும் பண்ணும்போது, மாஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் படம் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து இது வந்து காஞ்சனாவிட பெரிய ஹிட்டு படம் மாஸ்டர், இது மாஸ் படம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாஸ்டர், பண்ணிடலான்னு எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை கொடுத்து இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கார். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் வந்து தேங்க்ஸோடு விட மாட்டேன். இந்த நன்றி விசுவாசத்தை அது என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு காமிப்பேன். அப்புறம் சிவபாலன் சார், நிஜமாகவே அவருடைய லோகோவில் பார்த்திங்கன்னா அந்த முருகருடைய வேல் இருக்குது. நாங்கள் மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது அந்த மலேசியா முருகர் ஒருத்தர் இருக்கார், அவர் கையில் அது இருக்கும். அவரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தார், நானும் போயிட்டு வந்தேன். அவர் எப்போ உள்ளே வந்தாரோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து இந்த ரிலீஸுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் வாங்கியிருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி காமிப்பேன்னு இது வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த சிவபாலன் பிக்சர்ஸ் டாக்டர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணுறதுக்கு காரணம் வந்து சௌத்ரி சார் தான். நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சௌத்ரி சார் எப்போ வாக்கிங் வருவார், அவர் 6 மணிக்கு வாக்கிங் வந்தால் நான் பீச்சில் போய் முன்னாடியே நின்றுடுவேன். அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி வரலன்னு சொன்னோன்னே வேறு எங்கன்னா ஒய்எம்சியில் வாக் போவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போவேன். அப்புறம் ஆஃபீஸில் போய் ஒரு 1 ஹவர் நிற்பேன் அவரை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அற்புதன்ற படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இப்போது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி நீ ஒரு படம் என் பேனர்லன்னு பண்ணணும்போது அதை விட சந்தோஷம் வந்து சொல்ல முடியாத அளவு சந்தோஷம். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 காரணம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன பெயின் இருக்கணும். இப்போ காஞ்சனா பார்த்திங்கன்னா சரத்குமார் சார் கேரக்டர், அந்த தமிழ்நங்கை கேரக்டர் வந்து ரொம்ப வலியாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சனா 2ல் பார்த்திங்கன்னா அந்த நித்யா மேனன் ஃபிசிக்கல் சேலஞ்சு கேரக்டர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அழ வந்தது படம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், அது ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், கதை கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் காமெடி அமையிறது கஷ்டம். ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு ஹீரோன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் ஃபைட்டோட ஒரு ஹீரோவுடைய அந்த மாஸ் பவர் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த வர சீன் நல்ல சீன் இல்லைன்னா யார் இருந்தாலும் எழுந்து போயிடுறாங்க இப்போது. ஸோ அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் ரொம்ப காமெடி நல்லாயிருக்கும். அதால் என் கூட ஒர்க் பண்ண, முன்னாடி ஒர்க் பண்ண கோய் சர்லக்கா, மதுபல் அண்ணன், அப்புறம் நம்ம ஸ்ரீமான், விடிவி கணேஷ், எல்லாருமே இதில் ஹீரோ கேரக்டர் கூட காமெடியாக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் அதிகமாக சொல்கிறத விட நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்.
இது என்னுடைய படத்துலேயே இது வந்து ஒரு மாஸ் படமாக இருக்கும். லாரன்ஸ்னால் வந்து இந்த பேய் படம் தான் பண்ணுவாங்க, காமெடி தான் பண்ணுவாங்கன்றது இல்லாமல் அதை மாற்றணும்னு நினைக்கும்போது சௌத்ரி சார் வந்து இந்த படத்தை கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு சௌத்ரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிச்சாக வர்றதுக்கு காரணம் ஷூட்டிங் நடக்கிற டைமில் மதன் சார் இப்போ இங்கே இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனை. எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ஒரு ஒரு ஆள் வந்து இங்கே இல்லாத போது அவர் மேலே வேறு என்னென்னோ சொல்லி பேசலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் அவருக்காக இல்லைனாலும் அவர் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். அவருக்காக அவர் லைஃப் மறுபடியும் நல்ல லைஃபாக அமையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். என்னுடைய டைரக்டர் சாய் ரமணி, நிஜமாக சூப்பர் குட்டில் கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய மாஸ் டைரக்டராக வந்தாரோ, ரஜினி சாரெல்லாம் வச்சு எப்படி டைரக்ஷன் பண்ணாரோ அந்த மாதிரி சாய் ரமணியும் பெரிய மாஸ் டைரக்டராக வருவார். அதுக்கு ரீசன் என்னென்னா, இவ்வளோ கஷ்டத்தில் கூட அவர் ஒரு டைரக்டர் மாதிரி இல்லாமல் சின்ன இன்விடேஷன் கொடுக்குறதுலேருந்து சரிங்க மற்ற எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு வருஷம் வந்து சம்பளம் இல்லாமல், அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு கூட நான் இப்போது தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு படம் முடிஞ்சதுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பட் அவங்களுக்கு ஒரு வருஷம் சம்பளம் இல்லைனா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் யாருக்கோ தெரியாதவங்களுக்கே உதவி என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன், ஒரு வருஷம் எனக்காக உழைச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். நான் சோழன் மற்ற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புகிறேன். அப்புறம் என் கூட ஒரு ஒர்க் பண்ண நானும் அவரும் ஒரே குரூப் டான்ஸராக வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். பட் அவர் டான்ஸ் மாஸ்டர் ஆனார். சிவா என்னுடைய தம்பி, அவர் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சிறுத்தை சிவா, அவர் பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறும்போது அந்த ஃபைட் மாஸ்டர் நல்லா இருந்தால் அவர் வந்து நம்மளை காட்டுற விதத்தில் தான் நமக்கு வந்து பேர் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் ஸ்பாட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் சொன்னாலும் எல்லாம் ஏற்றுக்கிட்டு சிவா மாஸ்டருக்கு நான் வந்து இப்போது அந்த சிறுத்தை சிவா மாஸ்டருக்கு நான் கணேஷ் சிறுத்தை கணேஷுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன், இந்த மேடையுடைய கதாநாயகன் அம்பரீஷ், அவர் உங்களுக்கு முந்தானேத்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் நினைக்கிறேன், அரஹர மகாதேவிக்கு. அந்த சாங்கை பற்றி நான் அவர் சொல்கிற வரைக்கும் நான் அந்த இஷ்யூலாம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் போய் பார்த்தேன் அது என்ன நடந்தது, இவர் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அது பார்க்கும்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ காமெடி பண்ணி எல்லோரும் சிரிக்க வச்சுருக்கீங்க. அவர் சீரியஸாக தான் பேசுகிறார், பட் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. எங்கே போய் யார் என்ன பண்ணாங்களோ, மலேசியாவில் போய் முட்டி வலியெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நானே என் ஒய்ஃபு குழந்தைங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். 12 மணிக்கு தான் பார்க்குறேன் நைட்டு. நாங்கள் 1 மணி வரைக்கும் சிரிச்சிட்ருக்கோம். இவனுக்கு ஃபோன் போட்டோம், எங்கேப்பா இப்போ ஸ்டேஜில் எதெல்லாம் பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு. ஒரே விஷயத்தை வந்து செல் ஆன் பண்ணுங்க, அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ அம்பரீஷ் வந்து நிஜமாக ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பையன். அவங்க அம்மா வந்து பெரிய லெஜெண்ட் ஜெயசித்ரா மேடம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அம்பரீஷ் வந்து ஒரு எப்படி ஹார்ட் ஒர்க்குனா என்னையும் என்னுடைய டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ஆப்ஷன் கேட்போம், அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்ட ஆப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இப்போ வந்து அது ஆடியன்ஸ் கிட்ட போய் அவ்வளோ எல்லா சாங்ஸும் மாஸ் சாங்ஸ். ஒரு சாங் கூட மெலோடி சாங் இல்லை. பட் ஒரு சாங் மெலோடி பண்ணலாம், ஒரு சாங் வெஸ்டர்ன் பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பட் எல்லா சாங்கும் மாஸ் சாங்காக இருக்கணும். பட் அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பையன் வந்து இந்த படத்தோட பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். அவங்க அம்மாவுடைய கனவு கூட அது.
இந்த படம் மூலயமா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன். அவர் கண்டிப்பாக பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவார். அப்புறம் சொர்க்கோ இங்கே பேசும்போது அவர் நல்லா எழுதுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் பேச்சு பார்த்திங்கன்னா பட்டாசு மாதிரி இருக்கு அவர். ரொம்ப அருமையாக அரஹர மகாதேவி சாங்கு ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். அவருடைய பாட்டு எழுத்தை விட இப்போ அவர் பேச்சை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய மேடையில் போய் பேசுங்க சார். அது ஏன் மேடன்னு சொல்கிறாதீங்க, தப்பாயிடும். வாழ்த்துக்கள். இனிமேல் எல்லா படத்துலேயும் நீங்கள் எனக்காக ஒரு பாட்டு எழுதணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய இட்டு பாடம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். மனோரவி அண்ணன், நான் கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் எப்போவாது கொஞ்சம் கோவப்பட்டால் கூட மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கோவம் வந்து எந்த விஷயத்துக்கும் வராது. ஒன்று பசி அதிகமாக வந்தால் வரும், இல்லைன்னா என் தர்மத்து மேலே யாருன்னா கையை வச்சா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அது ரொம்ப தர்மத்தோட நியாயத்தோட 10 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயத்து மேலே யாராவது ஒரு சின்னதாக அப்படி சொன்னால் ரொம்ப டக்குன்னு கோவம் வந்துடும். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் 10 வருஷம் தர்மம் பண்ணுறதுக்கு காரணம் இதுக்காதான்னு கேட்டாங்க. நான் அரசியல் வருவேன்னு சொல்ல. மாணவர்கள் இளைஞர்கள் ஆசைப்பட்டால் வருவாங்கன்னு சொன்ன விஷயத்த அது நான் வரேன்னு சொல்லி போட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த இடத்துல நான் அவ்வளோ கோவப்பட்டது காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரியான காரணம். ஏன்னா 10 வருஷம் ஒரு ட்ரஸ்ட்டை நடத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தேன். அது பேர் பப்ளிசிட்டி. இப்போ நான் வளர்த்த பையன் என் தோல் லெவலுக்கு அவன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறது பேர் பப்ளிசிட்டி இல்லை. ஸோ நான் பப்ளிசிட்டியை விரும்பாதவன். அன்றைக்கி என் தர்மத்து மேலே கையை வச்சோன்னே தான் கொஞ்சம் கோவம் 10 வருஷம் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கு. அது நியாயமானது. ஸோ ஒருவேளை நான் பேசுனது உங்களுக்கு தப்பாக பட்டு பத்திரிக்கையாளர் வருத்தப்பட்டிருந்தா இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ண சாரி கேட்டல தப்பு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை. ஓகே. அப்புறம் வேறு யார் பேரையாவது விட்டாச்சா? ஹீரோயினிங் பேர் ஓகே. நிக்கி கல்ராணி இந்த படத்தில் அவங்களுக்கு லெக்கு காலில் அடிபட்டிருந்தாலும் இந்த ஆடலுடன் பாடல் கேட்டேன் சாங்க்கு கூடவே ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பிட்டே இருந்தேன். எப்போ டச்சப் கூட இருக்காங்களோ இல்லையோ ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட் மட்டும் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ படம் பார்த்துட்டு இந்த சாங் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க மாஸ்டர். அப்போ ரொம்ப பெயினாக இருந்தது. இப்போ உங்கள் கூட உங்கள் லெவலுக்கு ஆடும்போது எல்லாருமே அவங்க அம்மா சொன்னாங்களாம், ரொம்ப சூப்பராக ஆடி இருக்கமான்னு. எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அது ரிசல்ட் வரும்போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிக்கி கல்ராணி கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி லக்ஷ்மி ராய் இந்த காஞ்சனா படத்தில் என்னுடைய லக்கி ஹீரோயின் கூட சொல்லலாம். என்னுடைய பெரிய ஹிட்டு ஃபஸ்ட்டு படம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக சிரஞ்சீவி சார் படத்தில் கூட ஒரு சாங் பண்ணோன்னு சிரஞ்சீவி சார் கேட்டிருந்தார். நான் போய் பண்ணேன் கோரியோகிராஃபி. அதில் எந்த ஹீரோயினி போடலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், லக்ஷ்மி ராய் நல்லா இருக்கானே, உங்கள் ஹைட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா? என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்கள் 2 பேர் சாங் நான் பார்த்துருக்கேன், உடனே கூப்பிடுங்கன்னாங்க. சரி, ஒரு சாங் கூப்பிட்டா வருவாங்களான்னு. இல்லைண்ணே, நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்கண்ணே, உங்கள் கூட ஆடுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டேன். கண்டிப்பாக வந்தாங்க. அந்த சாங் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டு. சிரஞ்சீவி சார் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா லக்ஷ்மி ராய், நல்லா இருந்தது காம்பினேஷன் அப்படின்னு. சரி, எல்லாருக்கும் லக்கியாக இருக்காங்களே, மறுபடியும் மொட்டை சிவா கட்டி சிவா கொஞ்சம் லேட்டாக வர ஆகிட்டுருக்கு, உள்ள லக்ஷ்மியை கூப்பிட்டா கொஞ்சம் சரியாகும்னு நினச்சி இந்த படத்தில் ஒரு சாங் ஆடுறீங்களான்னு கேட்டேன். கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஹீரோயினியாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்களான்னு. என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, சாங் அனுப்பணுன்னாங்க. சாங் அனுப்பணுன்னே உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கும் என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்கும் நன்றி லக்ஷ்மி. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படம் ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள லைஃப் லாங் மறக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது, இந்த படம் பிரச்சனையில் இருக்கும்போது லக்ஷ்மி ராய் ஒரு சாங் ஆடுறதுன்றது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த கஷ்டத்தை நான் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக நிறைய படம் சேர்ந்து நம்ம பண்ணலாம். வேறு யாருன்னா மிஸ் பண்ணியிருக்குமா? எடிட்டர் எடிட்டர் சார் எடிட்டர் பிரவீன் சார். அவர் பெரிய பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு. கபாலி பண்ணியிருக்காரு, தெரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மொட்டை சிவா கட்டி சிவா, ஸோ இட்டு படமாக கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் போய்
நான் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் எடிட்டிங் பண்ணும்போது. ஸோ சாங் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வேறு யார்? அப்புறம் இந்த படம் ரிலீஸுக்கு வந்து ராதாகண்ணன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில உள்ளங்கள் இந்த படத்துக்காக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதில் ராதாகண்ணன் சார் கூட. சார் இந்த டைமில் ரொம்ப நன்றி சார். இந்த படம் ரிலீஸுக்கு நீங்கள் மனசார எங்களை வாழ்த்திருக்கீங்க, மனசார உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார். ட்ரெய்லர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்த கேள்வியா அவங்க கேட்கணுமா? கேள்வியை பதில்னாலே படத்தை பற்றியா? படத்தை பற்றி வேணா கேள்வி கேட்கலாண்ணே. நீங்கள் ஒன்றுண்ணே, நான் கேள்வினால பயமாக இருக்குண்ணே. ட்ரெய்லர் ப்ளே பண்ணுறாங்க ஒரு 2 மினிட்ஸ் கண்ணா. அதை எடுத்து ஆமாம் எடுத்துருங்க. அதை எடுத்துடலாம். மறுபடியும் பாட்டா?